திருவண்ணாமலையில் புதையுண்ட வீடுகள் சிக்கியுள்ள 7 பேரையும் உயிருடன் மீட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை புதையுண்ட 7 பேரையும் உயிருடன் மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிலச்சரிவில் அந்த மண்குவியலில் சிக்கி 7 பேர் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் பல்வேறு வலியுறுத்தல்களை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பது, மண்குவியல் மூடியதில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது. நிலச்சரிவு ஏற்படும் 18 மணி நேரம் ஆகியும் மண்ணில் புதைந்தவர்களை இன்னும் மீட்கப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன. அரசும் தேசிய பேரிடர் மீட்பு படையும் விரைந்து செயல்பட்டு இப்பேரிடரில் சிக்கி தவிப்போரை உயிருடன் மீட்க விரைவாக செயல்படுவது வேண்டும் என வலியுறுத்துவதுடன் நிலச்சரிவில் சிக்கிய அனைவரும் பூரண நலத்துடன் மீட்கப்பட வேண்டும் என எல்லா வல்ல இறைவனை வேண்டி